Welcome to Alwyn Cappuccino YouTube channel. இது ஒரு அமெரிக்க பழங்குடியின இனத்தவரின் கதை. அமெரிக்க பழங்குடியினத்தைச் சேர்ந்த செரோகி எனப்படும் இனத்தைச் சேர்ந்த பெரியவர் ஒருத்தர் ஒருமுறை மாலை நேரத்தில் அவருடைய பேரனை அருகில் உட்கார வச்சு அவங்கிட்ட சொல்கிறாரு, என் அன்பு பேரனே, நம்மளோட உள்ளத்தில் எப்போவுமே ஒரு பெரிய போர் நடக்குதுன்னு அவங்கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்டதும் அந்த சின்ன பையன் ரொம்ப ஆச்சரியப்படுறான். தாத்தா, நமக்குள்ள போரா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறான். அதுக்கு அந்த பெரியவர், ஆமா என் அன்பு பேரனே, நமக்குள்ள எப்பவுமே ஒரு போர் நடக்குது. நம்முடைய உள்ளத்துல எப்பவுமே 2 ஓநாய்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்குதுன்னு சொல்றாரு. 2 ஓநாய்னு சொன்னதும் அந்த சின்ன பையன் ரொம்ப ஆச்சரியத்தோட, 2 ஓநாயா? என்ன சொல்றீங்க தாத்தா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு அந்த பெரியவர் சொல்றாரு, ஆமா, 2 ஓநாய் சண்டை போடுது. அதுல ஒரு ஓநாய் தீமையின் ஓநாய். கோபம், பொறாமை, சுயநலம், வருத்தம், அகந்தை, பொய், பெருமை, இது போல இருக்கிற எல்லா கெட்ட குணத்தையும் இந்த ஓநாய் உணவா சாப்பிடுதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இன்னொரு நல்ல ஓநாய் இருக்கு. அந்த ஓநாய் மகிழ்ச்சி, அன்பு, நம்பிக்கை, தாழ்ச்சி, கருணை, உண்மை, இரக்கம், இது போல இருக்கிற எல்லா நல்ல குணத்தை எல்லாம் இந்த ஓநாய் உணவாய் சாப்பிடுதுன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் அந்த பையன் ரொம்ப ஆர்வமா, தாத்தா, 2 ஓநாய் இருக்குன்னு சொல்றீங்க, ஒரு ஓநாய் நல்ல ஓநாய், இன்னொரு ஓநாய் கெட்ட ஓநாய், அப்ப இது 2ம் சண்டை போடும் பொழுது எது ஜெயிக்கும் அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த தாத்தா அந்த பையனை பார்த்து சொல்றாரு, நீ எந்த ஓநாய்க்கு உணவு கொடுக்குறையோ அந்த ஓநாய் தான் ஜெயிக்கும்னு சொல்றாரு. ஆமா என் அன்பு நண்பர்களே, எந்த ஓநாய்க்கு உணவு கொடுக்குறோமோ அந்த ஓநாய் தான் பலசாலி ஆகும், அந்த ஓநாய் தான் ஜெயிக்கும். இந்த கதையில வர அந்த 2 ஓநாய் எப்பவுமே நமக்குள்ளேயும் இருக்கு. நம்ம எங்க போனாலும் இந்த 2 ஓநாய் நமக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கு. நம்ம எப்பெல்லாம் கோவப்படுறோமோ, பொறாமப்படுறோமோ, சுயநலமா இருக்கமோ, அகந்தையோட இருக்கிறோமோ, பொய் பேசுகிறோமோ, பெருமைப்படுறோமோ, அப்பெல்லாம் நம்ம அந்த கெட்ட ஓநாய்க்கு தான் உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே போல் எப்பெல்லாம் நம்ம குடும்பத்தில் சுற்றி இருக்கிற மற்ற நண்பர்களிடம் நம்ம மகிழ்ச்சியாக, அன்போட, நம்பிக்கையோட, தாழ்ச்சியோட, கருணை உள்ளத்தோட, இரக்கத்தோடு இருக்கிறோமோ, அப்பெல்லாம் நம்ம அந்த நல்ல ஓநாய்க்கு உணவு கொடுக்குறோம். ஆக மொத்தம் இந்த 2 ஓநாய் நமக்குள்ளேயும் இருக்குது. தினமும் இந்த ஓநாய்களில் எந்த ஓநாய்க்கு நம்ம அதிக உணவு கொடுக்குறோன்றத நம்ம தான் முடிவு பண்ணணும். நமக்குள்ள எந்த ஓநாய் இருக்குன்னு நம்மக்கிட்டேயே ஒரு கேள்வியை கேட்போம். நம்மளையே நம்ம சுய பரிசோதனை செய்வோம். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரையும் மகிழ்ச்சியாக வச்சுருப்போம். முடிந்த அளவு அந்த கெட்ட ஓநாயை வளர விடாமல் தவிர்ப்போம். நன்றி. Thank you for watching. Please subscribe, like, share, and hit the bell button. See you in another video.